சான்றிதழாக. இன்னொரு செய்தியில சொல்றாங்க, மீசானுடைய தட்டு, நன்மை தீமைகளை எடை போடக்கூடிய தட்டிலே நன்மையின் தட்டில் யாருக்கு எடை அதிகமாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இறை அச்சத்தையும் நற்குணத்தையும் அவர் பேரை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இப்ப நாம டெஸ்ட் பண்றோம், செல்ஃப் டெஸ்ட். ஒரு மெடிக்கல் டெஸ்ட் போடும்ல, ஒரு கல்லீரல் குறைபாடு, ஒரு இருதய குறைபாடு, முன்னாடி வாங்க, முன்னாடி முன்னாடி வாங்க, அப்படி முன்னாடி வாங்க. ஒவ்வொன்றுக்கும் டாக்டர்கிட்ட போனா ஒரு மெடிக்கல் செக்அப், மெடிக்கல் டெஸ்ட், பாடி எடுத்து ஹார்ட் இப்படி இருக்கு, இதயம் இருக்கு, கல்லீரல் இப்படி இருக்கு, கிட்னி இப்படி இருக்கு, இன்னொரு பிரச்சனைகள் இருக்கு, டெஸ்ட் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம்? எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம பாடி கண்டிஷன். அதே மாதிரி நம்மளுடைய நப்சுடைய கண்டிஷன் என்ன, உண்மையிலேயே தக்குவல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன், தனித்தனியாக நமக்குள்ள அசைப்படும். இறையச்சம் என்ன அது தெரியணும்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்கும் போது பாதையில ஒரே ஒரு பேரிச்சம்பழ துண்டு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கடுமையான பசி, வறுமை என்று சொன்னா கடுமையான வறுமை. 3 மாதங்களுக்கு அடுப்படியாக ஆயிஷாவை சொல்லுவாங்கல்ல, அந்த நிகழ்வு அந்த காலகட்டம். பசியின் கொடுமையில ரசூலுல்லாஹ் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பேரிச்சம்பழ துண்டு, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய இறையச்சத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பேரிச்சம்பழம் மட்டும் தர்ம பொருளாக இருக்கும் என்கின்ற சந்தேகம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் என்னுடைய பசிக்கு இதை எடுத்து சாப்பிட கீழே கிடக்கல, கரையில கிடக்கு, மண்ணுல கிடக்கு, குப்பையில கிடக்கு, குப்பையில கிடக்கக்கூடிய ஒரு பேரித்தன் கனி கூட எனக்கு இப்பொழுது கிடைத்தால் நன்றாக இருக்குமோ. ஆனால் அந்த பேரித்தன் கனியை சாப்பிடுவதற்கு நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். ஒருவேளை இது தர்ம பொருளாக எனக்கு தடுக்கப்பட்டதாக இருந்து நான் அதை உட்கொண்டு ஹராமை நான் சாப்பிட்டு விடுவேனோ என்கின்ற அச்சம் என்னை எடுக்க விடாமல் தடுக்கிறது என்று ரசூலுல்லாஹ் பயந்தார்கள் என்று சொன்னால், சர்வசாதாரணமாக வட்டியை போறது, கொஞ்சம் கூட உறுத்தாமல் வட்டியை எழுதுகிறோமே, 0% நம்ம சொல்லிக்கிற பேர் இஎம்ஐ பாய் 0%. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சிக்கா கடையில கட்டும், இஎம்ஐல சாப்பாடுக்கு வழி இல்ல, இஎம்ஐ தான் கொடுக்குறீங்க, கஞ்சி ஒரு பொட்டலா கொடுங்க. சிந்திச்சு பாருங்க நம்ம நிலைமையை கொஞ்சம் அப்படியே உணர்ச்சி. இந்த தூதருடைய இறையச்சத்தை முன்னால் வைங்க. அல்லாஹ் அந்த தூதருக்கு வாக்குறுதி என்ன கொடுப்பான்? இன்னா சபரனாக பதில்